அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மேசராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். இந்த ராஜயோகமானது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் இந்த கிரகங்களுடைய நிகழ்வு, அதாவது சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்கலாங்க. ஸோ சுக்கிர பகவான் ஒருவருடைய செல்வாக்கு, ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, காதல் மற்றும் தாம்பத்தியம் ஆகிய நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று அழைக்கலாங்க. அதே போல் இந்த புதன் பகவான் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். கல்வி, அறிவு, சிந்தனை, செயல், அறிவாற்றல், புத்தி கூர்மை ஆகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது இந்த புதன். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை கடக ராசியில் உருவாக்க போகிறதுங்க. ஸோ இந்த நிகழ்வு மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதே தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக பிளான் பண்ணி அந்த விஷயத்தை எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில் தன்னுடைய லட்சியங்கள் எல்லாத்தையுமே குறிக்கோளுடன் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கொண்ட நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில வருடங்களை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது நிறையவே சந்திச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இது வரைக்கும் இருந்த ராகு பகவானானது உங்கள் ஜென்மஸ்தானத்திலிருந்து விலகி இருக்கிறாருங்க. ஸோ அப்படி விலகிறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள், நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாரு. நிறைய நஷ்டங்களும், அதாவது எதிர்பார்க்காத இழப்புகள் அப்படிங்கிறதை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த இழப்புகளிலிருந்து வெளியே வர முடியாதா? ஏதாவது ஒரு நிகழ்வுகள், நல்ல ஒரு சுப நிகழ்வுகளோ, ஒரு கிரக அடைவுகள் அப்படிங்கிறது அடையாதா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயராதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் மட்டுமே ரொம்ப அதிகமாக சந்திச்சுட்டு இருந்துப்பீங்க. ஏன்னா யாருக்காக நம்ம உழைக்கிறோமோ அவங்களே நம்மளை நம்பாமல் நமக்கு, அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் இதெல்லாம் நீங்கள் செய்யவே தேவையில்லை, எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே தேவையில்லாத விஷயத்தில் சில சங்கடங்கள், நம்ம ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறோங்க, ஓகே நல்ல விஷயம் பண்ணணுங்க, நல்ல வாழ்க்கையில் நல்ல வருமானத்தை ஈட்டணும், அந்த வருமானம் மூலமாக குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய போய் அதில் தேவையில்லாத சில சங்கடங்களும் சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக குறைஞ்சிட்டே போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது. ஸோ ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலில் ஏதாவது ஒரு விதத்தில் லாபத்தை சம்பாதிக்கலாம், என்னால் முடியும், நான் இதை கண்டிப்பாக செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் மேலேயோ நம்ம ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி மேலேயோ நம்பிக்கை இல்லாத சூழல், நீ எல்லாம் இதை பண்ணினா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும், ஸோ இந்த விஷயத்தை நீ பண்ண வேண்டாம், பெட்டர் நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முயற்சிக்கு தேவையில்லாத தடைகளை கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நிறைய சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய காலகட்டம், இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகக்கூடிய காலகட்டங்களில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தான் நடைபெறுதுங்க. ஸோ எல்லா விஷயமும், அதாவது நம்ம எதிர்பார்த்த நிலை, ஒரு தன வரவோ சரிங்க, ஒரு பொருள் வரவோ அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு, இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு கூட்டு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, அது கரெக்டான காலகட்டங்கள் அப்படிங்கிறது அமையவே இல்லை. ஸோ அதுக்கு தேவையான பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் கொடுத்துட்டே இருந்தது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. அடுத்ததாக இந்த உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, ஸோ வேலையில் இருக்கிறவங்க, வேலையில் நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் ஒரு நல்ல நிலைக்கு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க, ஆனால் நான் இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேன், ஸோ என்னுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மாறவே இல்லை, நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, கொடுக்கக்கூடிய டார்கெட் எல்லாத்தையுமே கரெக்டான விதத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணி முடிக்கிறேன்,
நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க, ஹையர் பொசிஷன் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. என்னுடைய நிலை இன்னும் அதே பழைய நிலையில் தான் இருக்குது. என்னுடைய நிலை எப்போ தான் மாறும்? அதே போல் வேலை தேடிட்டு இருந்தவங்க, ஸோ ரொம்ப நாளாக வேலை தேடிகிட்டே இருக்கிறவங்க, வேலை இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா தான் நான் என்னோடய லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டான வேலை அப்படிங்கிறது அமையலின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள். திருமணம் அப்படிங்கிறதே பெரிய தடைங்க. ஸோ திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அலைன்ஸ் பார்த்தாச்சு. நான் எந்த ஒரு அலைன்ஸுமே எனக்கு சரியான நேரத்தில் செட் ஆகவே மாட்டேங்குதுங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே போய் பார்த்தாச்சுங்க, எல்லாமே நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தகவல் கொடுக்குறேங்க, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இதை விட ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு இடத்த பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்னுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு பொருத்தமாக இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பார்க்கக்கூடிய அலைன்ஸ் எல்லாம் இதேமாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குதுங்க. ஸோ இதனால் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம், அதாவது உங்களுடைய இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த சுக்கிரன் மற்றும் புதன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுக்கிரன் எல்லா விதமான, அதாவது இந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க. ஸோ இந்த கிரகங்களோடு புதன் கிரகம் சேரும் பொழுது திருமணம் சார்ந்த தடைகள் அனைத்தும் நிச்சயமாக விலக போகுதுங்க. அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டங்களில் குழந்தை சம்மந்தப்பட்ட சில பாக்கியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குங்க. ஸோ 2வது குழந்தைக்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டங்கள் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல பலன் அளிக்குமா? ஸோ மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் ரீதியாக எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்ததாக இந்த வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்குறோங்க. ஏன்னா நீ எல்லாம் ஒரு வீடு கட்ட முடியுமா, உன்னாலையெல்லாம் ஒரு சொந்த வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க மத்தியில் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன். வாடகை வீட்டிலேயே பாதி நாள் வாழ்க்கை ஓடிருச்சுங்க. ஸோ அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா? நானும் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஒவ்வொரு டைமும் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தடைப்பட்டு போயிட்டே இருக்குங்க. ஸோ இடம் வாங்கியாச்சுங்க, வாங்கிட்டு அதுக்கு தேவையான பிளான் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் வீடு அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கூட, அது ஒரு பேஸ்மெண்ட்டும் கூட என்னால் போட முடியல. ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்குது, தடைப்பட்டு போயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா? வீடு சொந்தமாக கட்டி அந்த வீட்டுக்கு நாங்கள் குடியேற முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அட்லீஸ்ட்டு இது வரைக்கும் இடமெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல தான் வீடு கட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான சில அப்ரூவல்ஸ் கிடைக்கக்கூடிய நிலை, அதே போல் நல்ல ஒரு என்ஜினியர் மூலமாக சில அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகிறது. ஓகே, இந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும், இந்த மாதிரி தான் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கடந்து வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். ஸோ நல்ல இடம் அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மேசராசி அன்பர்கள் அப்படின்னாவே செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர். ஸோ இந்த நிலம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய ராசி அமைப்பிலேயே இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுத்து இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த சூழல் எல்லாம் மாறி இடம் வாங்கக்கூடிய சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சுட்டே போயிட்டுருக்குறோங்க. ஸோ ஏன்னா யாருமே ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது கூட பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது. நானும் இந்த கடனை அடைச்சிட்டு எப்படியாவது இந்த நிலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான விதத்தில் லோனை கூட அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே போல் நான் சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேஷன்ஸ்கிட்டையெல்லாம் பணம் கேட்டிருந்தேன். ஸோ அந்த பணம்லாம் கரெக்டான நேரத்தில் வந்ததுன்னா எப்படியாவது இந்த நிலை அப்படிங்கிறது நான் மாற்றிக்குவேன். இந்த கடன் இருக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில் நான் எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் பின்னோக்கியே நகர்ந்து போயிட்டுருக்குங்க. என்னால் எதுவுமே ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ண முடியல. அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணலாம் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிற ஒரு சூழ்நிலை. என்னால் இந்த நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணவே முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மற்றவர்கள் மூலமாக சில உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். கேட்ட இடத்துல
கேட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்ட சில அதாவது நல்ல அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ கடன் அடைச்சி நல்ல ஒரு நிலையில் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களிலே உருவாக்கும். அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சில விஷயங்கள், ஓகே கல்வி அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க, ஸோ ஃப்யூச்சரில் அடுத்தது ஏதாவது ஒரு வேலைக்கு போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களும் இந்த காலகட்டங்களில் வேலை சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், கல்வி முடித்தவங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான யோகமும், உயர்கல்வி முடித்தவர்களுக்கு வேலைக்கு செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாக்குங்க. அடுத்ததாக உடல் ரீதியாக சில பாதிப்புகள் வந்து போவதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. தேவையில்லாத விஷயங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேன்மை கொடுக்குங்க. உடலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கி தருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.